ஹாய் மக்களே! மேக சந்தேசம் சீரியலில் நேற்று நடந்ததும் இன்றைக்கி நடந்ததும் பார்க்கலாம். அதாவது பூமி வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட சரச்சந்திரா மேலேருந்து இறங்கி வராரு. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கோவமாக கேட்க, இன்றைக்கி என்னோடய பர்த்டே, அதனால் உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன் அப்படின்ன உடனே, இதுவரையிலும் சோபா சந்திராவுக்கு நீ பிறந்து என் மகளாக இருந்தேன்றது கொஞ்சமாவது எனக்கு இருந்துச்சு. அந்த தேவதை வயிற்றில் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் நீ. அவள் இறந்துட்டான்னு சொல்லிட்டு நான் இங்கே அழுதுகிட்டு இருக்கேன். நீ பர்த்டேன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா இது நாள் வரலையுமே நான் கொண்டாடலப்பா அப்படின்னு சொல்லும்போதே, வாயை மூடிடி, இது எல்லாமே நடிப்புன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அபூர்வா குறுக்க வர்றாங்க. உடனே கேப்பியோ, இல்லை அபூர்வா இது வரலுமே அவள் கொண்டாடலை, பூமி சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்ல, என்ன மருமகளுக்காக நீ வக்காலத்து வாங்கிட்டு வர்றது எங்களுக்கு தெரியாதா, அந்த அளவுக்கு நாங்கள் முட்டாள். அப்பா நான் சொல்கிறது கேளுப்பான்னு சொல்லிட்டு காலை பிடிச்சிக்கிறா பூமி சரச்சந்திராவோட காலு. உடனே அபூர்வா போய் வலுக்கட்டாயமாக அவளை எழுப்பி, போதும்டி நீ நடித்ததெல்லாம் போதும், வீட்டை விட்டு வெளில போ, நாங்களே அக்கா இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்கோம், நீயோ கொண்டாடுற மூடில் வந்திருக்க. வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது அவள் அழுதுகிட்டே சொல்கிறா, அப்பா நான் சொல்கிறத கேளுங்க, இவ்வளோ நாள் நான் கொண்டாடலை, இப்போ நான் ஏன் கொண்டாடுறேன்னு ரீசனை நான் சொல்கிறேன், கேளுங்க கேளுங்க சொல்லிட்டு இருக்கும்போதே அபூர்வா தரன்னு இழுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியில் போய் தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திடுறாங்க. நக்ஷத்ரா அபூர்வா கிட்ட சொல்கிறா, ஏஐ மூலிமா அவங்க அம்மா பேசினதுனால தான் அவள் கொண்டாடுறான்னு சொல்லிட்டு கேபி கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான் கேட்டேன் மம்மின்னு சொல்கிறா. அப்படின்னா அதே டெக்னாலஜி நாமளும் யூஸ் பண்ணி இந்த பண்டிகையை கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்பா நம்புவாரா அப்படின்னு நக்ஷத்ரா கேட்க, ஆமாம் நேத்தெல்லாம் நைட்டு தூங்கலை, கண்டிப்பாக இன்னைக்கு குடிப்பார், குடிக்கும் போதே போதையில் இருக்கும் போதே இந்த மாதிரி நாமளும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணோம்னா நம்பிடுவார் அப்படின்றா. திரும்பவும் செர்ரி ஆட்டங்காட்டுறாரு சித்திக்கும் நக்ஷத்ராக்கும். இவங்களோட பிளான் எல்லாமே செர்ரி கேட்டுட்டு நக்ஷத்ரா கிட்ட சொல்கிறாரு, ஏன் அண்ணனோட பிளானே நீங்கள் காப்பி அடித்து மாமா மனசை மாற்றலாம்னு நினைக்கிறீங்களா, அது நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்கிறாரு. நீ இந்த ரூமில் இருந்து வெளில வந்தால் தானே எங்கள் பிளானை நீ வந்து கெடுப்ப அப்படின்னு அந்த ரூமை லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க சித்தியும் நக்ஷத்ராவும். இங்கே ககனும் அவங்க அம்மா சாரதா தங்கச்சி எல்லாரும் டென்ஷனோட இருக்காங்க. போன பூமி இன்னும் வரலையே அப்படின்னு. சாரதா சொல்கிறாங்க, நான் எவ்வளவோ சொன்னேன், அங்கே போனீங்கன்னா உனக்கு அவமானம் தான் நடக்கும்னு நான் சொன்னேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாமான்னு வந்து கட்டி பிடிச்சி ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறா பூமி. என்ன ஆச்சு அப்படின்னு ககன் கேட்க, இனிமே எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கவே மாட்டாரு, என்னையும் எங்கள் அப்பாவையும் சேர விடாமல் இந்த அபூர்வா தடுத்துக்கிட்டே இருக்காங்க, என்னைக்கு கூட என்னை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியில் தரன்னு இழுத்துட்டு வந்து தள்ளி விட்டுட்டாங்க மாமான்னு அழுகுறா. உன்னை தள்ளி விடுறதுக்கு அவங்க யாரு, அந்த வீடு அந்த சொத்து எல்லாமே உந்து, அது அங்கே பேச வேண்டியது தானே நீ அப்படின்னு ககன் சொல்ல, எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம், எனக்கு எங்கள் அப்பாவோட பாசம்தான் வேணும், இதுக்காகவே இந்த அபூர்வா இப்படி பண்ணா, ஆனால் சொத்து வேணும்னு போயிருந்தா என்னை இன்னும் என்ன அழ வைப்பாலோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சாரதா, அதுக்காக தாமா உன்னை நான் அங்கே போவேனான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அம்மா நீ சும்மா இரு, பிறந்த நாளைக்காக தன் அப்பாவோட ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, பொண்டாட்டி பேச்சு கேட்டு அந்த ஆள் இப்படி நடந்துக்கிறாரு, அந்த ஆளை சொல்லணும் இப்படி ககன் பேசுறது எல்லாரும் ஆன்னு பார்க்குறாங்க. இதை நோட்டீஸ் பண்ண ககன், யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன், இதுதானே நியாயம்னு சமாளிக்கிறாரு. சரி சிஏ வராரா பாரு அப்படின்னு சிவா கிட்ட சொல்ல, வந்தால் வீட்டுக்குள்ளே வருவார் இல்லை மாமா அப்படின்னு சொல்லும்போது பூமி கேட்குறா, அப்போ எனக்காக நீ வெயிட் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. உனக்காக இல்லை சிஏக்காக தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு உடனே பூரி, இல்லை இல்லை உனக்காக தான் அண்ணி வெயிட் பண்ணாரு, ஏய் வாயமுடு அப்படின்னு சமாளிச்சுட்டு, ரெடியாக இருங்க எல்லாரும் நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தன் ரூமுக்கு போயிடுறாரு. கேபி சாப்பிடலன்னு சொல்லிட்டு மீரா தோசை எடுத்துட்டு வந்து ரூமுக்கே தரா. எனக்கு வேண்டாம், ஒரு வேளை சாப்பிடலன்னா நான் செத்துட மாட்டேன்னு சொல்கிறாரு. எதுக்கு இவ்வளோ கோவம்னு மீரா கேட்க, என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்லையா உனக்கு அப்படின்னா, ஆமாம் என் அண்ணி கொஞ்சம் ஓவராக தான் ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மறைஞ்சி இந்த செர்ரி தோசையை எடுத்து சாப்பிட்றான். சரிங்க நீ சாப்பிடு அப்படின்னும் போது, எங்கே இருக்குது தோசை, தோசையை காணுமே, ஐயோயோ நான் எடுத்துகிட்டு வந்தனே என்ன ஆச்சு அப்படின்னு குழம்பி போய், இந்த செர்ரி காணாமல் போனதுலேருந்து எனக்கு குழப்பமாகவே இருக்குது, ஒருவேளை நான் தான் எடுத்துகிட்டு வரலையோன்னு சொல்லிட்டு திரும்பவும் எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. மீரா அப்படி போன உடனே செர்ரி வெளியில வராரு. டே போதுண்டா இந்த நாடகம், இன்னும் எத்தனை நாளைக்குடா இந்த நாடகத்தை போட்டு அவங்கள ஏமாத்திட்டு இருப்ப அப்படின்னு சொல்ல, இது மூலியமா ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அவங்க போட்ட ரகசியம், அபூர்வா போட்ட ரகசியத்தை சொல்றாரு. இது நடக்கவே கூடாதுரா செர்ரி, சோபாவை ஃபுல்லா அவர் மறந்துட்டாரன்னா பூமியோட லைஃப் பாழா போயிடும்டா, அதனால எப்படியாவது தடுக்கணும்டா அப்படின்னு கேபி சொல்றாரு.
சரத்சந்திரா தான் ரூமில் உட்காந்து நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்காரு. சோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்குறாங்க. நக்ஷத்ரா, சித்தி, அபூர்வா 3 பேரும் எட்டி பார்த்துட்டு நக்ஷத்ரா ஆன் பண்ணுறா. வர்ச்சுவல் இமேஜ் வந்து பேசுது. இன்னொரு ஜன்னல் வழியாகவும் செர்ரியும் கேபியும் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஷோபா பேசுகிற மாதிரி, இத்தனை நாளும் என் ஞாபகத்துக்குமா நீ எந்த பண்டிகை கொண்டாடாமல் இருக்கியே, இந்த பண்டிகையாவது நீ கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கொடுத்து வச்சிருப்பா நக்ஷத்ரா. அதை மாற்றி செர்ரி கொடுத்து வச்சிருப்பாரு. நீ இனிமே எந்த பண்டிகையும் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இன்னாடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னா தெரில மம்மி, ஏதோ மாறி இருக்கு, யாரோ மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி நக்ஷத்ரா சொல்கிறா. நான் எப்படி செத்து போனேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஷோபா கேட்க, ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தானே அப்படின்னா, இல்லை என்னை அபூர்வா தான் கொன்னுட்டா, அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வர்ச்சுவல் இமேஜ் மறைஞ்சிடுது. இந்த சரத்சந்திரா அங்கிருந்த கத்தியை தூக்கிட்டு அபூர்வா அபூர்வான்னு கத்திட்டே வராரு வீடெல்லாம். அபூர்வா இது மறைஞ்சிருந்து ஜன்னலில் கேட்டதுனால பயந்துக்கிட்டே வராங்க. சரி நான் எப்படியாவது சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுங்க மாமா அப்படின்றா. நீ வந்து ராட்சசி, என்னோட தேவதையை கொன்ன ராட்சசி, பிசாசு, நீ உயிரோடு இருக்கக்கூடாது, செத்துரு, அந்த பூமியையும் இங்கே வர விடாம நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கத்தியால குத்த போறாரு. அபூர்வா கத்தியால போராடிக்கிட்டு இருக்காங்க. உடனே நக்ஷத்ரா திருப்பி வர்ச்சுவல் இமேஜ் மூலிமா பேச வைக்கிறா. சந்திரா, நீ இனிமே பண்டிகைலாம் கொண்டாடணும், அதையே நினைச்சிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் சரத்சந்திரா கிட்ட வந்து நக்ஷத்ரா சொல்றா, நீ ஹாப்பியா இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி மேக் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இது வந்து பூமிக்கு தெரிஞ்சு கேபி அங்கிள் மூலிமா ஏதோ மாத்தி வச்சிருக்காங்க, இப்ப எல்லா பழியும் பூமியும் கேபி மேலேயும் போய் சேர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. உடனே சரத்சந்திரா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கையை பிடிச்சி கெஞ்சி கேட்குறாரு அபூர்வா கிட்ட. ககனும் புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்காரு. கையில் ஒரு ரோஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. அது கொடுக்கவும் முடியாமல் தவிக்கிறாரு பூமிக்கு. உடனே அம்மா அம்மான்னு கூப்பிட்றாரு. என்னடா என் ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பூமியை பார்த்துக்கிட்டே கேட்குறாரு. நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்கு, மகாராஜா மாதிரி இருக்குடா அப்படின்றாங்க. திரும்பவும் பூமியை பார்க்குறாரு. பூமி கண்டுக்காமையே இருக்கா. உடனே அம்மா திரும்பவும் சொல்லு எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு அவரே கேட்க, டே இப்போதானடா சொன்னேன் அப்படின்னா. உடனே பூரி சொல்ற, அம்மா கேட்டது உன்னை கிடையாது, கேட்டது பூமியை, நீ தான் உளறிட்டு இருக்க, பூமி உனக்கு எல்லாம் புரிஞ்சியும் நீ சொல்லாம இருக்கிய, உன்னதான் கேட்கிறாருல்ல, நீயே சொல்லு அப்படின்னு பூர்ணிமா சொல்றா. இதோட இந்த எபிசோட் 2 நாள் எபிசோடு நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.